டியூட் அகன் லவ் பண்ற பொண்ணெல்லாம் கழட்டி விட்டு போயிடுறாங்க. ஏன் கழட்டி விட்டு போறாங்க, அந்த அகன் கைண்ட் ஆஃப் லவ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறதான் இந்த டூட் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஒரு விஷயத்த ரீசனே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தோணுதா? பட் ஆனா அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது எதுவுமே எதிர்பார்க்காம தானே ஆரம்பிச்சோம். போக 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 ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. இவங்க இப்படி சொல்றாங்களே, அவங்க அப்படி சொல்றாங்களே, இதை நம்ம எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். எனக்கும் வந்திருக்கு. பட் அந்த டவுட்லயே டைம் வேஸ்ட் பண்ணாம ஜஸ்ட் அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான பர்பஸ் கண்டிப்பா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களை அடையும் நான் நம்புறேங்க. டூட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற எல்லா சினிமேட்டிக் மூமெண்ட்ஸுமே இந்த படத்துல இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் as a லவ் ஃபெயிலியர் லூசர் ஜான்ரா அப்படின்னே தனியா ஒரு ஜான்ரா இவருக்குன்னே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அதுல தலைவன் வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட படம் தான் இந்த டூடுமே. அதுலயுமே இந்த டிஃப்ரெண்டான அப்ரோச்ல நல்லா நடிச்சு கொடுத்திருக்காரு. குறிப்பா அவரோட சின்ன சின்ன மேனரிசம், பாடி லாங்குவேஜ், அவரை நிறுத்தி நிதானமா பேசுற டைலாக் டெலிவரி எல்லாமே இந்த படத்துல அகனுங்கிற கேரக்டருக்குமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு எந்த சீனுமே உங்க டைமை வேஸ்ட் பண்ணாது. பியூர் அண்ட் பியூர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காகவே இந்த கதைக்குள்ள என்ன சினிமேட்டிக்கா காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப அழகாவே நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு காரணமே இந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு எமோஷனல் டிராமா தான். அந்த எமோஷனல் டிராமாக்குள்ள இருக்கிற அந்த ஒரு காமெடி மீட்டரை கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட மியூசிக் சாய் அபியங்கர் நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒரு சிங்கிள் டியூனை வச்சுக்கிட்டு நிறைய விஷயத்துல இம்ப்ரோவைஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒரு சீரியஸான விஷயத்த ட்ரெய்லர்ல எப்படி கடைசியில காட்டியிருந்தாரோ அதே மாதிரி படத்துலயுமே ரெண்டு இடத்துல நம்ம நினைக்காத நேரத்துல நினைக்காத ஒரு கம்போசிஷன் கொடுத்துருக்காரு. ஒரு டிபெட் மியூசிக் டைரக்டரா ஒரு நல்ல அட்டம்ப்ட்னே இந்த டியூட் படத்தை சாய் அபிநயக்கருக்கு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் எமோஷனல் சீன்ஸ்க்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டரா மியூசிக் போட்டிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அந்த இம்பாக்ட் அந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸை எலிவேட் பண்ணவே இல்லை. டூட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளே. இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லா விஷயங்களுமே அமைஞ்சிருந்தாலும், இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமுக்குள்ள போறோம், ஒரு 15 செகண்ட் ஒரு ரீல் பாக்குறோம், அடுத்த ரீல் பார்த்துட்டு மூணாவது ரீல் பார்க்கும்போது நம்ம எதுக்கு அந்த முதல் ரீல் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, பட் எதுக்கு பார்த்தோம், முதல்ல இன்ஸ்டாகிராம்குள்ள நம்ம எதுக்கு போனோம் அப்படின்னு ஒரு தாட் வரும்ல. அந்த மாதிரி சில சீன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண விதம் படத்துல கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. அண்ட் மெட்டபரிக்கலா நிறைய விஷயங்களை அந்த ஹீரோ கேரக்டரோட கனெக்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல இம்ப்ரோவைஸ் பண்ணியிருந்தாரு டைரக்டர். பட் அதெல்லாம் எண்ட் ஆஃப் த மூவில கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்பி படம் பார்த்துட்டு இருந்தேன்னா அது கனெக்ட் வைக்காம போனது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டா இந்த படத்துல தெரிஞ்சு. டிசப்பாயின்மெண்ட்னு சொல்றதை விட அதுக்கான ஸ்கோப்புமே இந்த படத்துல நிறையவே இருக்கு. இந்த படத்துல ஹேண்டில் பண்ண அந்த ஒரு விஷயம், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா குட்டி படத்தை எடுத்துக்குவாங்க, தனுஷ் ஸ்ரேயா நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தோட பேஸ் பிளாட் அந்த படத்தோட மேட்ச் ஆகும். பட் அந்த பேஸ் லைன் வரும்போது ஆடியன்ஸ் என்னது இது கொஞ்சம் எல்லை மீறி போறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டாங்கன்னா இந்த படத்தோட ஒரு பாதி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போறக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி நல்லா இருக்கு. பட் அதை விஷுவல் பண்ண விதம் தான் எனக்கு படத்துல செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் கார்டுலயுமே அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் போர்ஷன் அந்த யோசிச்ச கான்செப்ட் நல்லா இருக்கு. பட் இப்போதைக்கு இருக்கிற இதுக்கு இன்னுமே எஃபோர்ட் போட்டு அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேமை நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் நிக்கித் பூமி அவரோட சினிமாட்டோகிராஃபி ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே பிளர்ரியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஹேண்டல்டு மோஷனும் ஒரு ஃபாஸ்ட் கேமரா மோஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப கிளம்ஸியா இருந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபியில எனக்கு நெகட்டிவா தெரிஞ்சுங்க. இதை இந்த படம்ட்டு இல்ல, மேஜர் ஆஃப் எல்லா படத்துலயுமே இது ஒரு காமெடி நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஆடியன்ஸுமே ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படி காமெடி பண்ணா. எக்ஸாம்பிளுக்கு பிரதீப் ரங்கநாதன் படமே எடுத்துக்கோங்க, லவ் டுடே, டிராகன், இப்போ இந்த டூட், இதுலயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் 18+ காமெடிஸ் இருக்கு. அதுவுமே ஃபீமேல் கேரக்டர்ஸை கொச்சப்படுத்தி பேசுற மாதிரி. இதைதான் நான் டிராகன் படத்துலயுமே சொல்லியிருந்தேன். அந்த ஒரு கிளாமர், அந்த ஒரு வல்கர் இல்லாமே ஆடியன்ஸ் நல்லா சில சீன்ஸ் எல்லாம் என்டர்டெய்னிங்கா படத்தை ரசிச்சு பார்ப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறதா டிராகன் படத்துலயும் சொல்லியிருப்பேன். இந்த படத்துலயும் அதை தான் நானும் வைக்கிறேன். இனி வரும் படங்கள்ல இந்த மாதிரி கிளாமர் அண்ட் வல்கர் டைலாக்ஸ் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா என்னன்னு சொல்லுங்க. மற்றபடி ஃபிளாலெஸ் ஒரு காமெடி என்டர்டெய்னரா மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களை சோசியலாவும் இந்த படம் யோசிக்க வைக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சர்ப்ரைஸ்னா இந்த படத்துல ஆதிபன் அப்படின்னு சரத்குமார் ஒரு ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. என்னது இது கொஞ்சம் ஓவர்டூவா போயிட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஏன் அந்த ஓவர்டூவா பண்றாரு அப்படிங்கறதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனான ஒரு விஷயம் இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்தி வாசன் வச்சிருந்தாரு.
அதெல்லாமே வந்து சினிமேட்டிக்கா பயங்கரமா அந்த படத்துக்குள்ள இருக்கிற ரியாலிட்டியில போய் ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோலை வந்து ஒரு கேக் வாக்கா வந்து சத்யராஜ் சார் வந்து பண்ணியிருப்பாரு. பட் சரத்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இந்த படத்துல. மற்றபடி மமிதா டீசென்டான ஒர்க் அண்ட் நோட்டபிள் மென்ஷன் வந்து பரிதாபங்கள் டிராவிட், அவரோட சீன்ஸுமே அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஓவராலா இந்த டூட் படத்துல ஸ்பாய்லரே இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ வீடியோல. இந்த டூட் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. டியூட் a promising well executed 2K Gen Z's என்டர்டைனர். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.